இப்போ மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது நியூட்டன் விதிகளின் பயன்பாடு. அந்த நியூட்டன் விதிகளுடைய பயன்பாடுகள் 3 தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து தனித்த பொருளின் விசைப்படம் அப்படிங்கிற தலைப்பு. இது கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான கான்செப்டு. இதை புரிஞ்சா தான் இயற்பியல் இருக்கக்கூடிய அனைத்து படங்களையும் வந்து எளிதில் வந்து நம்ம வரையறது கற்றுக்கலாம். சரியா? சரி, இந்த தனித்த பொருளுடைய விசைப்படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை பகுத்தறிய பயன்படக்கூடிய ஒரு எளிய முறை. சரியா? இது உதாரணம் இது டெஃபினிஷன் அவ்வளோதான். நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொருள் எப்படிப்பட்ட இயக்கத்தை மேற்கொள்ளுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் நிற்கிறான்னு வச்சுக்கலாம். பூமி மேலே மனிதன் நிற்கிறாரு. இதை வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம அல்லது எந்த மனிதன் வந்து எப்படிப்பட்ட விசைகளை கொடுக்குறாங்க அல்லது மனிதன் மீது எப்படிப்பட்ட விசைகள் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனை நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு புள்ளியை எடுத்துக்கிறோம். இந்த புள்ளிங்கிறது இங்கே என்ன, மனிதன். இப்போ மனிதன் மேலே செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ புவியீர்ப்பு விசை எப்படி செயல்படும்? எப்போதுமே புவியீர்ப்பு விசையானது கீழ் நோக்கி தான் செயல்படும், இல்லையா? இப்போ எம்ஜி, எம்ங்கிறது நிறை, ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ அவருடைய எடை வந்து கீழ்நோக்கி தானே இருக்கும். டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி. அதே மாதிரி இவர் எந்த அளவுக்கு விசையை கொடுக்குறாரோ அதே அளவிலான விசையை யார் கொடுப்பாங்க? பூமி கொடுக்கும். ஸோ அப்படியே பூமி கொடுக்கக்கூடிய விசை வந்து எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். ஆகையினால அந்த இதை என்ன பண்ணோம், மேல் நோக்கி வரையணும். ஸோ பூமி கொடுக்கக்கூடிய விசையை நம்ம என்ன பண்ணுறோம், என்னன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இதுதான் இதனுடைய தனித்த பொருளின் விசைப்படம் அப்படிங்கிறது. இது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது. ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? அல்லது எஃபிடின்னு சொல்லுவாங்க. தனித்த பொருள் விசைப்படத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பொருளுடைய இயக்கத்தை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு பயன்படக்கூடிய விதி என்ன விதி? நியூட்டனுடைய விதிகள். சரி, இப்போ வந்து தனித்த பொருளினுடைய விசைப்படம் நம்ம வரையும் போது நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பொருளின் மீது செயல்படக்கூடிய விசைகளை கண்டுபிடிக்கணும், இல்லையா? நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மனிதன் இருந்தார், அவர் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படின்னு பொருளை ஒரு புள்ளியாக குறிப்பிட வேண்டும். நம்ம சொன்னோம் இந்த மனிதன் என்ன பண்ணி சொன்னோம், ஒரு புள்ளியாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள் மீது செயல்படும் விசைகளை குறிப்பிடும் வெக்டர்களை வரையணும். இந்த பொருள் மீது எப்படிப்பட்ட விசைகள் செயல்படுதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வரையணும். சரியா? இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கீழ் நோக்கி ஒரு வரைபடம் வரைஞ்சோம், அதே மாதிரி மேல் நோக்கி வரைபடம் வரைஞ்சோம், இல்லையா? ஆக இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த தனித்த பொருளினுடைய விசைப்படத்தை வரைஞ்சிடலாம். இதில் தனித்த பொருளினுடைய விசைப்படம் வரையும் போது பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய விசைகளை படத்தில் குறிப்பிட்டு காட்டக்கூடாது. பொருட்கள்னா நம்ம இங்கே வந்து மனிதன் தான் பொருளாக இருக்கிறாரு. இவர் கொடுக்கக்கூடிய விசைகளை குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடாது. இவர் குதிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் வந்து என்ன சொல்லணும், அந்த மனிதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம வரைஞ்சி காமிச்சாலே போதும். அதுக்கு என்ன பேர், தனித்த பொருளினுடைய விசைப்படம் அப்படின்னு பேர். இதுவும் கேட்பாங்க, ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். தனித்த பொருளினுடைய விசைப்படம் வரையும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதனுடைய தனித்த பொருளின் விசைப்படம் வரைக அப்படின்னு கேட்கலாம். சரியா? இன்னும் 1 or 2 டயக்ராம்ஸ் நம்ம வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு வந்து 3.1 அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும்.